இது எவ்வாறான வடிவத்தை இதுவரை பெற்றிருக்கிறேன்னு சொன்னால், இந்த எரிவாயு, இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ், எரிவாயுனுடைய உலகத்திலேயே பெரிய இது கட்டாரில் இருக்கிறது. அது இன்று வியாழன் காலை அது தன்னுடைய உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறது. அதை நிறுத்தினால் அது என்ன செய்யும் சொன்னால் 2 வாரங்கள் எடுக்கும் அது திருப்பியும் அது இயங்கு நிலைக்கு கொண்டு வரதாக இருந்தார். அப்ப இன்றைக்கு நிறுத்தி போட்டு நாளைக்கு அதை ஆரம்பிக்க முடியாது. அப்ப உலகத்தினுடைய எரிவாயுவினுடைய பெரும் உற்பத்தி நிறுவனமானது கட்டாரில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய எரிவாயுனுடைய விலையேற்றம் இந்த கடந்த ஒரு வாரத்தில், இப்பொழுது 6வது நாள் 1 வாரம் ஆகிறது, இந்த ஒரு வாரத்தில் 80% அதிகரித்திருக்கிறது. இந்த எரிவாயில் தான் பெருநகரங்கள் உலகம் முழுக்காக தங்கி இருக்கிறது. ஏன்னா எரிவாயு இப்பொழுது கனடா போன்ற குளிர் நாடுகளுக்கெல்லாம் எரிவாயு இல்லை என்று சொன்னால் வீட்டையே நாங்கள் சூடேற்ற முடியாது. ஆகவே பெருநகரங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு போன்ற நகரங்களில் எரிவாயில் தான் சமையலே நடக்கும். இப்போ எரிவாயு 80% அதிகரிப்பை கண்டிருக்கிறது. இதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயினுடைய விலை 10% இந்த ஒரு வாரத்தில் அதிகரித்திருக்கிறது. இது எவ்வாறு அமெரிக்காவிலேயே தாக்கம் செலுத்துறேன்னு சொல்றேன். அமெரிக்காவில் இன்று வியாழன் படி அமெரிக்காவுடைய எண்ணெய் சராசரியாக $3.25 மாறி இருக்குது. இது கடந்த 11 மாதங்கள் அதிகரித்த விலையேற்றமாக பார்க்கிறது. அந்த கடந்த 3 நாட்கள் இந்த எண்ணெய் விலையேற்றம் உடனடியாக நடைபெறவில்லை. ஆனால் கடந்த 3 நாட்களில் அமெரிக்காவில் 26% கூடியிருக்கிறது. அதாவது வியாழக்கிழமை 5% கூடியிருக்கிறது, புதன்கிழமை நேற்றைய முன்தினம் 9% கூடியிருக்கிறது, கடந்த செவ்வாய்க்கிழமை 11% கூடியிருக்கிறது. அப்ப பாருங்கள், அமெரிக்காவே எண்ணெயில் தன்னிறைவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேயே இவ்வாறு எண்ணெய் விலை அதிகரிப்பு என்றால் சாதாரண நாடுகளில் யோசித்து பாருங்கள். டீசலினுடைய விலை எவ்வாறு கூடியிருக்கிறது? 12.8% கூடியிருக்கிறது. $4.17 அமெரிக்காவில் இருக்கிறது. இப்ப டீசல் கூடினால் இது கடந்த 3 நாட்களில் 40% டீசல் மாற்றம் கூடியிருக்குது அமெரிக்காவிலே. இவ்வாறு இருந்தால் டீசல் கூடினா என்ன நடைபெறும்? எல்லா ஏற்றுமதிக்கு இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள், கனரக வாகனங்கள் எல்லாத்துக்குமான டீசல் இயங்கக்கூடியவை விலையேறும். ஏறினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள் எல்லாத்துடைய விலையும் அதனால் அதிகரிக்கும். அப்ப எவ்வாறான தாக்கத்தை அமெரிக்காவிலேயே அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடியே கிடக்கிறது நாட்களாக. இதனால் 20% ஆயில் இதுக்கெல்லாம் வரும். அப்போ ஆயிலேன் விலையேற ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கவில்லை, ஒன்றை சொல்லிக் கொண்டார்கள். இதிலும் பார்க்க சிக்கலாக இருக்கிறது இந்த ஜெட் ஃபியூவல், அதாவது விமானங்களுக்கு ஏற்றுக்கூடிய அது அந்த உயரிய எண்ணெய். அதை சேகரித்து பெருமளவில் வைத்திருக்க முடியாது. அது உடனடியாக பாவனைக்கு வரக்கூடியது, உடனடியாக அதற்கான சப்ளையும் இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் ஃபியூலினுடையது லோவாக இருக்கிறது பல இடங்களில். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டில் அந்த விலை மிக ரெட்டிப்பாக இருக்கிறது இந்த ஒரு வாரத்தில்.